பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தமான ரேமா வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, பலன் கொண்டு திடமனதாயிரு. ஸ்தோத்திரம். தோல்வியை பார்த்து பயப்படாத, இழப்புகளை பார்த்து பயப்படாத, ஏமாற்றங்களை பார்த்து பயப்படாத. உன் கூட ஆள் இல்ல, சப்போர்ட்டுக்கு இல்ல, இப்படிப்பட்ட எண்ணத்தை பார்த்து நீ பயப்படாத. நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆகவே நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த 1வது அதிகாரம் யோசுவா ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி சொல்லி இருக்கிறது, மோசே மரித்த பின். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை சரியா கவனித்துக் கொள்ளுங்கள். மோசே மரித்த பின். இதுவரை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து கானானுக்கு அருகாமை வரை, சீனாய் மலை வரை மோசேயின் தலைமையின் கீழே கர்த்தர் அழகாய் நடத்தி வந்தார். நமக்கு தெரியும், செங்கடல் பிளந்தது. ஸ்தோத்திரம். அங்கே மாராவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது. ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் இருந்து காடைகள் கடல்ல இருந்து வந்துச்சு, வானத்திலிருந்து அப்பம் வந்துச்சு, கண்மலையை பிளந்து தண்ணீர் வந்துச்சு, எதிரிகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். பல காரியத்தை மோசேயின் மூலமாய் கர்த்தர் செய்தார். மோசே இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவனுடைய உதவி ஊழியக்காரனாய் இருக்கிற யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் ஒரு பெரிய ரிஸ்க் இல்ல, ரொம்ப கஷ்டமா தெரியல. ஆனா எப்பொழுது மோசே மரித்து போய் விடுகிறானோ அப்பொழுதே யோசுவாவுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு, ரொம்ப பாரம் வந்துருச்சு. ஐயோ, என் தலைவர் இல்லையே, என்னுடைய ஊழியக்காரன் இல்லையே, என்னுடைய தகப்பன் இல்லையே, அவர் இல்லாம நான் எப்படி கானான் தேசத்துக்கு இவர்களை நடத்தி கொண்டு போக போறேன்? இன்னும் முன்னாடி யோர்தான் இருக்கிறதே, இன்னும் பெரிய பலத்த ஜாதிகள் இருக்கிறார்களே, எப்படி நான் அதை சுதந்தரிப்பேன்? என்னுடைய தகப்பனாய் இருக்கிற மோசே இருந்திருந்தார்னா எல்லாத்தையும் ரொம்ப இலகுவாய் செய்திருப்பாரே. பல கேள்விகள். ஸ்தோத்திரம். ஃபியூச்சரை குறிச்ச, கானான் தேசத்தை குறிச்ச பல ஸ்தோத்திரம் கேள்விகள் யோசுவாவுக்கு முன்னாடி நிற்கிறது. ஒரு பெரிய சுமை. சாதாரண ஸ்தோத்திரம் உதவி ஊழியக்காரனாய் இருந்த அவர் மேல வந்து விழுந்த உடனே அவர் ரொம்ப சோர்ந்து போகிறார். ஸ்தோத்திரம். யோசுவா சோர்ந்து போகிறத ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். ஒரு அழகான ஒரு வார்த்தை இது. ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ கர்த்தரனை சோர்ந்து போவதற்கு ஒரு நாளும் விடுவது கிடையாது. பிரைஸ் காட். எந்த இழப்பை பார்த்து ஸ்தோத்திரம், யார் என் கூட இல்லை, எது என் கூட இல்லை அப்படின்னு ஸ்தோத்திரம் எப்பொழுதெல்லாம் நினைச்சு நான் சோர்ந்து போகிறேனோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் ரேமா வார்த்தையாய் சொல்லுகிறார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் இழப்புகளை சந்திக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி இருக்கிறதோ, ஸ்தோத்திரம், நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை பின்பதாக திரும்பி பாருங்கள். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சும்மா பேசுவது கிடையாது, வாக்குத்தத்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். யோசுவா இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பலன் கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவே, நீ இழப்பை பார்த்து பயப்படாத, பலன் கொண்டு திடமனதாயிரு. அங்கதான் முன்னாடி வசனம், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். பிரைஸ் காட். பார்வோனை மோசே சந்திக்கும் பொழுது மோசே கூட இருந்தது போல 7 பலத்த ஜாதிகளை நீ சந்திக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன். செங்கடலை பிளக்கும் பொழுது மோசையோடு இருந்தது போல யோர்தானை பிளக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன். ஓ
ஓ பிரைஸ் காட். எவ்வளவு அழகான வாக்குத்தத்தமான வார்த்தைகள் பாருங்க. ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் முக்கியமான மோசே மரித்ததற்கு பிற்பாடு ஒரு அனாதையை போல ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மரித்ததற்கு பிற்பாடு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயர்வுகள், மேன்மைகள் அல்லது ஆவிக்குரிய வாழ்கைகள் மரித்ததற்கு பிற்பாடு ஒருவேளை மிகவும் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த 1வது அதிகாரம் முதல் 9 வசனத்திற்குள்ள 3 முறை மறுபடியும் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், யோசுவாவே பலன் கொண்டு திடமனதாயிரு. ஓ பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நான் உன் கூடவே இருப்பேன், நீ கவலைப்படாத. ஸ்தோத்திரம். நிறைய காரிய இழப்புகளை சந்தித்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? மோசே என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளை, என்னுடைய கனவு, என்னுடைய வருமானம், என்னுடைய கம்பெனி, ஸ்தோத்திரம், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய ஃபாரின் வேலை, இதெல்லாம் என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அதெல்லாம் மறிச்சு போயிருச்சு, அதெல்லாம் என்னை கையை விட்டு போயிருச்சு. இப்போ யோசுவாவை போல நான் அனாதையா நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேதனையோட கண்ணீரோட அந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே பயப்படாதிரு, நீ பயப்படாத, பலன் கொண்டு திடமனதாய். ஓ பிரைஸ் காட். பவுல் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எதை பார்த்து பலவீனப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ, எதை பார்த்து சோர்ந்து போய் இடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து அன்றைக்கு பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னது போல உங்களை கர்த்தர் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க சொல்லுகிறார். என்னோடு கண்களை மூடி சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Praise God in Jesus name. தோத்திரம். எது இழந்து போயிருச்சு? தோத்திரம். எந்த மோசே மிஸ் பண்ணிட்டீங்க? தோத்திரம். Praise God. இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தை ஞாபகப்படுத்துவாராக. எந்த மோசையை மிஸ் பண்ணிட்டு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களோ, சகோதரனே சகோதரியே, ஸ்தோத்திரம், இழந்து போன ஸ்தோத்திரம் மோசையை குறித்து கவலைப்படாத. மோசையை உருவாக்கின நான் உன் கையை பிடிச்சு உனக்கு துணையா நிற்பேன். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு உடைந்து போன நிலைமையில் இருக்கிற என் ஜனங்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக. என் ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. தேவ சோத்திரம் இப்பொழுதே அவர்களை திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மோசையோடு இருந்தது போல இவர்களோடு கூட இருந்து சோத்திரம் ஆசீர்வாதங்களை, கானானை சுதந்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சோர்ந்து போகாதீங்க. எது யார் மரித்து போனாலும் உயிரோடு இருக்கிற கர்த்தர் உங்க வலதுகையை பிடிச்சு உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். பலன் கொண்டு திடமனதாய் முன்னாடி போங்க. கானான் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் தைரியத்தை தருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.